மோட்டிவேஷ்னல் அண்ட் இன்ஸ்பைரிங். ஜென்ஸி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து இது பயங்கர ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கான். ஏன்னா எனக்கே தெரியாது ஜிடி நாயுடுவை பற்றி. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனே பண்ணியிருக்காரு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், எஜுகேஷனல் ரெவல்யூஷன்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் எப்படி வந்து அந்த விதையை போட்டு வச்சுருந்தாரு, இப்போ நம்ம இவ்வளோ நல்லா இருக்கோம் அப்படின்றது இந்த படம் பார்க்குறதுலேருந்து புரியும். பார்க்கலாம். ஏன்னா நான் புக்கெல்லாம் படித்ததில்ல, சும்மா வந்து பார்த்தேன். அவரை பற்றி நல்லா இவ்வளோ பண்ணியிருக்காரான்ற ஒரு பிரமிப்போடு தான் நான் போகிறேன். அதுதான் எனக்கு தெரியல. அதெல்லாம் முன்னாடியே வந்து ஸ்கூல் எஜுகேஷன்லாம் சேர்த்து வச்சுருந்தாக்கா சூப்பராக இருந்திருக்கும். அது ஏன் இன்க்ளூட் பண்ணலான்றது தெரியல. அட்லீஸ்ட் இது வந்து ஒரு இந்த ஜென்ரேஷனுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. மாறவன் மூணு மூணு இது 3 ஸ்டைலில் பண்ணியிருப்பார் அவர். 30, அப்புறம் 50, அப்புறம் 60, 70s அப்படின்ட்டு அந்தந்த ரோல் வந்து அவர் கிரேட் ஆக்டர். அந்த ரோலை அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டார் சூப்பராக. அந்த பாடி லாங்குவேஜ், பேசுகிற விதம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சத்யராஜ், ஜெயராம், அப்புறம் நெகட்டிவ் கேரக்டர் பண்ண பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. அவங்களாம் கூட அவங்கவுங்க ரோல் வந்து அவங்க கரெக்டாக 100% பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. இவர் ஒவ்வொரு வாட்டியும் இவருக்கு பிரச்சனை கொடுக்கும் போதெல்லாம் வந்து அவர் எவ்வளோ புத்திசாலித்தனமாக வந்து அதை டேக் ஓவர் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணுறாருன்ற அந்த இது ஒரு 3-4 சீன்ஸ் வரும். 3-4 சுச்சுவேஷன்ஸ். அதுவும் லாஸ்ட்டில் வந்து ஒரு 10 நிமிஷம் சூப்பராக இருக்கும். நெகட்டிவ் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே பாசிட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஐடியாஸ் தானே. அதனால் ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கும். மஸ்ட் வாட்ச் மூவி. பசங்களெல்லாம் கூட்டின்னு போகணும் கண்டிப்பாக. சூப்பராக இருந்துச்சுண்ணா. இது படம், கதை, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி மாதவனோட ஆக்டிங் வந்து படத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று கொடுத்துருச்சு. சரியான ஆக்டிங்கு. ஜெயராம் சார், சத்யராஜ் சார் எல்லாருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இன்வால்வ் ஆகி பார்த்தோம் நாங்கள். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி. நல்லா நேஷ்னல் அவார்டு சர்விங் ஃபிலிம். ராயனுக்கெலாம் கொடுக்கறதுக்கு இதுக்கு தாராளமாக கொடுக்கலாம். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான் நேஷ்னல் அவார்ட் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா சப்போர்ட்டிங் ரோல் தான். ஆரம்பத்தில் அவர் வந்து இந்த யூஎம்எஸ் டிரான்ஸ்போர்ட் அந்த மீட்டிங்க்கு வரும்போது மாதவனை கலாய்ச்சி அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி இவர் தான் வில்லன் போலன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா 2 பேரும் கூட்டணி இதாகி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சூப்பராகவே நல்லா படத்தை சூப்பராக கொண்டு போனாங்க. ட்விஸ்ட்டு எல்லாமே செமையாக இருந்துச்சு. அதான் பாட்டெல்லாம் வந்துட்டு ஜென்ரலாக பாட்டு நல்ல பாட்டெல்லாம் போட்டால் ரீல்ஸில் போட்டுகிட்டே இருப்பாங்க. என்னடா போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைப்பாங்க. இது என்னென்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பாட்டு சூப்பராக இருந்தது. நான் கேட்கவே எங்கேயுமே கேட்கல. படத்தில் கேட்கும் போது சூப்பராக இருந்துச்சு. பாட்டெல்லாமும் தாராளமாக நானே ஃபேமிலி அப்பாவோட தான் வந்து பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் அது ஒரு வேறு ஃபன்னு, ஃபேமிலியோட வந்து பார்த்தா அது வேறு ஃபன்னு. சூப்பராக இருந்துச்சு. இன்ஃபர்மேட்டிவாக தெரியாது. ஜிடி நாயுடு பற்றி ஒரு 1 லைன் தான் தெரியும். ஸோ இந்த படத்து மூலிமா அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, இன்ஜின் எலக்ட்ரிக் மோட்டார் கண்டுபிடிச்சிருக்காரு, ஜெர்மனில் ஹிட்லரை பார்த்து ஹிட்லர் கையில் அவார்டு வாங்கியிருக்காரு சொல்கிறார். இஃப் இட்ஸ் ட்ரூ, இது வந்துட்டு படத்துக்காக அது பண்ணி சேஞ்சஸ் ஏதாவது மேக் பண்ணலாம்னு எனக்கு தெரியல. ஸோ இஃப் இட்ஸ் ட்ரூனா அது வந்துட்டு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கு. ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நம்மளால் வந்துட்டு World War I டைமில் ஜெர்மனில் ஹிட்லரோட பார்த்து சந்தித்து அவார்டெலாம் வாங்கியிருக்காருன்றது நினச்சா. கடைசியில் எனக்கு படத்தோட கடைசியில் என்ன தோணுச்சுன்னா, அவரோட அடிப்படை தேவையை நம்பி நாராயணன் சொல்லிட்டு அவரோட ஜிடி நாயுடுவோட அடிப்படை தேவையாக அவர் வந்துட்டு கஷ்டப்பட்டு இது பண்ணுற மாதிரி தான் ஆயிடுச்சு. அவரோட சொத்தை அவர் காப்பாற்றுறதுக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கவர்மெண்ட்டோட லூப்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி தான் இது பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு இன்னும் நிறைய இது ரெகக்னேஷன் கிடச்சிக்கலாமே தோணுது. தேங்க்ஸ் டு மேடி, அவர் வந்துட்டு இந்த ஜென்சியை மறுபடியும் இந்த ஜிடி நாயுடுன்ற டேர்மை பேச வச்சதுக்கு. படம் வந்துட்டு எல்லாருமே பார்க்கலாம். டாக்குமெண்ட்ரி மாதிரி ஸ்லோவாக போகணும்னு நம்ம நினைக்க வேணாம். அது அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குது, ஸ்பீடாக நடந்துகிட்டே இருக்குது. படம் வந்துட்டு ஸ்லோவாக போகுது, டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குன்ற மாதிரி நம்ம நினைக்க வேணாம். அது வந்துட்டு படம் எல்லோரும் பார்க்க வேண்டியது படம். மாதவன் கேரக்டரை நம்மளுக்கு வந்துட்டு மாதவனே தெரியல. அதில் எல்லோரும் வந்துட்டு ஒரு வேளை ஜிடி நாயுடு வந்துட்டு இந்த இடத்துல இப்படி தான் இருந்திருப்பார் போல் அப்படின்னு சொல்லி நம்மளை யோசிக்க வைக்கிற அவரோட பர்ஃபார்மன்ஸ். சத்யராஜோட பர்ஃபார்மன்ஸும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் அந்த ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. அதான் ஓவரால் வந்துட்டு படம் வந்துட்டு நம்மளை யோசிக்க வச்சுருக்கு.
அதான் ஜிடி நாயுடு ரியலான ஜிடி நாயுடு வந்துட்டு இவ்வளோ பண்ணியிருக்காரு நம்மள இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து போர் அடிக்காமல் கற்றுக்க வச்சுருந்தேன். ஜென்சிக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஜென்சிக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டா போர் அடிக்காமல் சொன்னாலே அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி படம் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக டாக்குமெண்ட்ரி மாதிரிலாம் இல்லை, அடுத்தடுத்து கதையில் வந்துட்டு என்னென்னவோ அது சொல்கிறாங்க. அதனால வந்துட்டு ஜென்சிக்கு இது படம் கண்டிப்பாக பிடிக்கும். நான் ஒரு ஜென்சி தான் எனக்கு பிடிச்சது. இல்லை, எனக்கு ஜிடி நாயுடோட ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரியாது. ஆனால் அவர் சொன்ன வரைக்கும் ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஃபுல் ஹிஸ்ட்ரி அவர் அவரோட இந்த பார்ட் ஆஃப் ஜேர்னியை மட்டும் தான் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இஃப் இட்ஸ் படத்தில் சொல்லியிருக்கிறது எல்லாமே உண்மைனா அது வந்துட்டு நல்லாவே இருந்திருக்கு. இல்லை படத்துக்காக ஏதாவது மாற்றம் ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அது வந்துட்டு இதுவாக தான் இருக்குது. புரியல. இல்லை, அது வந்துட்டு ரொம்ப சினிமாட்டிக்காகவும் போல, ரொம்ப இதுவாகவும் போல. அது வந்துட்டு அந்த மீட்டரில் இருந்துச்சு, கரெக்டான அந்த மீட்டரில் இருந்துச்சு. மியூசிக் சாங்ஸ் வந்துட்டு அவ்வளோ இதுவும் இல்லை, வேறு அந்த பிஜிஎம் அவ்வளோ இதுவாக இல்லை. ஐ மீன் குட் தான், ஆனால் வந்துட்டு ரொம்ப கிரேட் அந்த மாதிரிலாம் இல்லை. அது ஆனால் படம் போகிற ஸ்பீடில் நம்மளுக்கு அதெல்லாம் வந்துட்டு கவனிக்கல. எந்த படம் தேவை இல்லைன்னு எந்த கேரக்டருமே நம்ம தேவையில்லைன்னு சொல்ல முடியல. ஏன்னா எல்லா கேரக்டரும் ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. தேவையில்லாத கேரக்டர்னா இப்போ நான் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால வந்துட்டு எனக்கு எந்த கேரக்டரும் மாதவன் இல்லை மாதவன் கமல் இதெல்லாம் நான் எதுவும் பார்க்கல. அது நம்ம ஆக்டர்ஸ் யாராக இருந்தாலும் வந்துட்டு யார் நடிச்சிருந்தாலும் இது வந்துட்டு நல்லா தான் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் அது வந்துட்டு அது ரொம்ப சினிமாட்டிக்காக மாற்றாமல் இருக்கிறத கொஞ்சம் இதுவாக காமிச்சிருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். அது மாதிரி மேடியே என்ன பண்ணியிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த நம்பி நாராயணன் அந்த ராக்கெட்ரிக்கெலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தார். ரொம்ப ரியல் டைம் கேரக்டர்ஸ்லாம், இந்த அண்டர் ரேட்டட் கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு. தெரிஞ்சிக்க வேண்டிய இது வந்துட்டு மக்களுக்கு தெரியணும்னு சொல்லி அவர் அண்டர் ரேட்டடான கேரக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வர்றாரு. அது வந்துட்டு நல்ல விஷயம். அது வந்துட்டு அதனால மக்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவங்க ரெகக்னேஷன் கிடைக்க வேண்டியவங்களுக்கு வந்துட்டு மாதவன் வந்துட்டு ரெகக்னேஷன் தந்துட்டு இருக்காரு த்ரூ ஹிஸ் சினிமா.